ஸ்வீட்டு நம்ம என்ன சாப்பிடாத ஸ்வீட்டாக வரப்போகுது புதுசாக? எல்லாம் சாப்பிட்ட ஸ்வீட்டு தானே. தீபாவளிக்கு ஸ்வீட்டு சாப்பிடாம இருந்தால் பாவம் தானே. அதனால ஸ்வீட்டு பேருக்கு கொஞ்சம் எடுத்துக்க வேண்டியதானே. கொண்டு தருவாங்க, ஒரு பேருக்கு ஒரு சின்ன பிட்டு எடுத்துகிட்டு அவ்வளோதான். நம்ம பழத்தை எடுத்துக்க வேண்டியதான். பழங்கள் நிறைய சாப்பிட்லாம். சர்க்கரை நோயாளிகள் பழங்கள் சாப்பிட்லாம். சும்மா லோடு ஸ்வீட்டை போட்டு ஏன் சாப்பிட்டு நடப்பாங்க? அது நல்லதுன்னு இல்லை. ஆயில் இருக்குது, அதில் சுகர் கண்ட்ரோல் போச்சுன்னா எல்லா பிரச்சனையும் வரும். தேவையில்லாமல் இருக்குது. சாப்பிடணும், கொஞ்சமாக சேர்த்துக்கணும். இப்போ நீங்கள் 4 இட்லி சாப்பிட்ற ஆளாக இருந்தேன்னா 2 இட்லி எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்வீட் சாப்பிட்டுக்கலாம். ஒரு லட்டு எடுத்துக்கலாம், 2 இட்லியை கட் பண்ணணும். அது டாக்டர் வந்து ஒரு இட்லியை கட் பண்ணி சாப்பிட சொன்னாருன்னு ஒரு இட்லியை உட்காந்து கட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஒரு இட்லியை குறைச்சிக்கணும், சாப்பிட்றதில் குறைச்சிக்கணும். டாக்டர் தான் சொன்னார், ஒரு இட்லியை கட் பண்ண சொன்னார். கத்தி எடுத்துகிட்டு வா. 3 இட்லி முழுசாக சாப்பிட்டு ஒரு இட்லியை கட் பண்ண சொன்னார் அப்படின்னு உட்காந்து கட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஒரு இட்லியை குறைச்சிடணும். ஏன்னா கார்போஹைட்ரேட்டு அவ்வளோதான். மாவு பொருள், இதுவும் மாவு பொருள், அதுவும் மாவு பொருள். இது எல்லாமே உள்ளே போய் டைஜஸ்ட் ஆகும்போது, ஜீரணிக்கும் போது எல்லாமே குளுக்கோஸாக தான் மாறப்போகுது. 100% குளுக்கோஸ் தான். நீங்கள் ஸ்வீட்டு சாப்பிட்டாலும் சரி, இட்லி சாப்பிட்டாலும் சரி. இட்லி சாப்பிட்டா 80% குளுக்கோஸாக மாறப்போகுது. இதுவும் அதே மாதிரி தான். 80% 90% குளுக்கோஸாக தான் மாறப்போகுது. அதனால் என்ன பண்ணணும், மாவு பொருள் உள்ள கணக்கோட அதை டேலி பண்ணிக்கணும். மாவு நமக்கு என்னது, 2 தோசை இல்லைன்னா 3 இட்லி, அப்படி இல்லைன்னா 2 இட்லியும் 1 லட்டும், அப்படி கொண்டு வந்துடணும். ஸ்வீட் எடுத்துக்கலாம். 1 தோசையும் 1 லட்டும், 1 மைசூர் பாவும் 1 தோசையும், அவ்வளோதான். தாராளமாக சாப்பிட்லாம். அதுக்காண்டி ஸ்வீட்டை நீங்கள் அப்படி ஒழிச்சு யாரும் பார்க்குறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு நைஸாக அது நம்மளே ஏமாற்றிக்கிற மாதிரி. அதனால் அந்த கதைலாம் வேண்டாம். தாராளமாக சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. சொல்லிகிட்டே சாப்பிடுங்க, எல்லோரும் முன்னாலே உட்காந்து சாப்பிடுங்க. என்னம்மா நீ ஸ்வீட்டு சாப்பிட்டுருக்க, நீ சர்க்கரை வச்சுக்கிட்டு சாப்பிட்டுருக்க? ஆமையா சாப்பிட்றேன், ஏன் தான் ஒரு இட்லி குறைச்சிட்டேன்ல, ஒன்றும் செய்யாது, எங்கள் டாக்டர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்டா ஃபோன் பண்ணிக்கோ, நம்பரை கொடுங்க, ஃபோனில் கேட்டுக்கிட்டோம், பேசிக்கலாம். கூட ஒரு இட்லி கூட ஒரு லட்டு வேணால் நான் உங்களுக்கு அனுப்பி தரேன், அவ்வளோதான். கொஞ்சம் பேருக்கு எடுத்துக்கணுமே தவிர அதை போய் உட்காந்து மெனக்கெட்டு உட்காந்து சாப்பிட்டா இருப்பான் மனுஷன், பொழப்பில்ல. ஆனால் சிலருக்கு அந்த ஒரு அதே எண்ணமாக தான் வருது. ஸ்வீட்டு சாப்பிடும் போலே இருக்குது. யாராவது ஆள் இல்லாத நேரம் அப்படியே கப்போட பார்த்து திறந்து எடுத்து அப்படி தான் சாப்பிட்டு அழிகிறாங்க. அது மனக்கட்டுப்பாடு வேணும் நமக்கு. வந்து அந்த ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் ஃபுட்டு மாறணும். அந்த உணவு நம்ம எதுக்காக சாப்பிட்றோம், எவ்வளோ சாப்பிடணும், என்ன சாப்பிடணும், நம்ம உடம்புக்கு என்ன தேவை. ஒரு ஒரு வண்டி எடுத்திங்கன்னா இது எவ்வளோ பெட்ரோல் போடணும், 1 லிட்டர் பெட்ரோலுக்கு எவ்வளோ ஆயில் போடணும் எல்லாம் கேட்குறீங்களே. பிறகு என்ன இந்த வண்டிக்கு மாட்டானவா? இந்த வண்டிக்கு காலையில் எவ்வளோ பெட்ரோல் போடணும், மத்தியானம் எவ்வளோ போடணும், சாயந்தரம் எவ்வளோ போடணும், வண்டி எவ்வளோ ஓடணும், எவ்வளோ ஓடுது, அதுக்கு தகுந்த மாதிரி பெட்ரோல் போடணும்ல. அதெல்லாம் கணக்கு பண்ணி போடணும். பெட்ரோல் அது வேறு போய் பெட்ரோல் பங்கில் போய் பெட்ரோல் போட்டு வாயை திறந்து நிற்கக்கூடாது. பெட்ரோல்னால் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் உள்ள கார்போஹைட்ரேட் தான் பெட்ரோல், குளுக்கோஸு. அவ்வளோ மாவு பொருள் அவ்வளோ குளுக்கோஸாக தான் மாறப்போகுது. அதனால் நான் சோறே சாப்பிடலையே, எப்படி எனக்கு குளுக்கோஸ் ஏறிச்சு அப்படின்னா, ஏய்யா நீ சப்பாத்தி சாப்பிட்டீர்ல, அதுவும் அவ்வளோதான் 80%. இது 90%னா 80% குளுக்கோஸாக தான் மாறும். எந்த மாவு பொருள் எடுத்தாலும், அரிசி, கோதுமை, கம்பு, கேழ்வரகு, எதில் மாவு செய்து நீங்கள் மாவு பலகாரம் சாப்பிட்டாலும் 60லேருந்து 80% குளுக்கோஸாக தான் மாறும். அதனால் நீங்கள் எதை சாப்பிட்றீங்கிற பிரச்சனை கிடையாது, அந்த அளவு முக்கியம். அந்த மாவு பொருளில் செய்த பலகாரத்தினுடைய அளவு முக்கியம். அதை குறைச்சி நீங்கள் சாப்பிட்டு பழகிட்டிங்கன்னா, ஒரு குத்து சாப்பாடு கூட சாப்பிட்டா மூச்சு திணற மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே சாப்பிட்டிங்கன்னா வயிறு ஸ்ட்ரெச் ஆகாது, என்னவோ மாதிரி இருக்கும். இப்போ இன்றைக்கி நான் மத்தியானம் சாப்பிட்டேன், மத்தியானம் வெளியில் ஒரு இடத்துல சாப்பிட்டேன். ஒரு குத்து கூட வச்சுட்டான், நம்ம மீதி வைக்கக்கூடாதுன்னு சாப்பிட்டுட்டு எழும்பிட்டேன். சாயங்காலம் எப்போவுமே சாயங்காலம் அங்கே வரும்போது ஒரு இட்லி சாப்பிட்டு வருவேன். 10 மணி வரைக்கும் ஓட்டணுமேன்ட்டு ஒன்றும் சாப்பிடலை, வேண்டான்ட்டேன். ஏன்னா மத்தியானம் சாப்பிட்றது இங்கேயே நிற்கிற மாதிரி இருக்குது, வேண்டாம், பெட்ரோல் கீழே இறங்கட்டும், டேங்க் ரிசர்வ் வரட்டும், அப்புறம் நான் போட்டுக்கிறேன்ட்டு வந்துட்டேன். அதனால் பார்த்து கேட்கணும், வயிற்றுக்கிட்ட கேட்கணும், என்ன போடவா கொஞ்சம் போடவான்னு கேட்டால் அது சொல்லிடும். வேணாடா, ஏய் போடா, நீ எல்லாம் பாட்டு பாட போகிற,
ஏன்னா இட்லி இன்னொரு இட்லி சாப்பிட்டேன்னா மூச்சு முட்டோம் பேசாமல் இரு ஒன்றும் அப்படி பேச தள்ளி விட்டுடுச்சு என்ன. அதனால் கேட்கணும், வயிற்றுக்கிட்ட கேட்கணும். குறைச்சி சாப்பிட்டிங்கன்னா நமக்கு எவ்வளோ தேவைங்கிறது அதுக்கு தகுந்த மாதிரி அளவு வச்சுக்கணும். நாக்கு ருசியை பார்த்து சாப்பிட்டா ஒப்பேறாது. நம்ம சாப்பிட்ற உணவில் நிறைய ஆசிட் தான் இருக்குது. நம்ம பாடியில் ஆசிட் அல்கலைனி 2 இருக்குது. ஆசிட் வந்து எந்த ஒரு 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 பெட்ரோலோ டீசலோ ஏதோ ஒன்று எரியுதுன்னா, ஒரு சக்தி வருதுன்னா அதில் வந்து என்ன வருது, புகை வருதா, ஒரு கழிவு வருதுல்ல, கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் வருதுல்ல, அது குறையாக வரலாம், பெட்ரோலில் குறையாக வரலாம், டீசலில் அதிகமாக வரலாம். இது எல்லாமே என்ன, உடல்லையும் நமக்கு கொடுக்குற குளுக்கோஸு எனர்ஜியாக மாறுதில்ல, சக்தியாக மாறுதில்ல, ஒவ்வொரு செல்லுலையும் போய் சக்தி கொடுக்குது. அப்போ என்ன ஆகுது, கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணுது, அது ஆசிடு. அப்போ அசிடிக் நேச்சர். நீங்கள் வந்து இந்த மாதிரி லோடு கொடுத்தீங்கன்னா அந்த ஆசிட் எங்கே போகுது, உடலை விட்டு வெளியே போகணும்ல, வெளியில் போகணுங்கிற இவர் உள்ளே வராரு. உடலை விட்டு அந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியில் போகணுன்னா ஒன்று என்ன செய்யுது, மூச்சு காற்றுல போகுது, நம்ம வந்து நுரையீரல் அதை வெளியே தள்ளுது, கார்பன் டை ஆக்சைடாக வெளியே தள்ளிடுது. அது ஆசிடாக என்ன எங்கே போகுது, யூரிக் ஆசிடாக மாற்றி என்ன பண்ணுது, கிட்னி வெளியே தள்ளுது. இந்த ரெண்டும் அந்த பயங்கர வேலையை பார்த்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் போடுறதெல்லாம் என்ன அதை போட்டாலும் அதை அவ்வளோத்தையும் அதை நியூட்ரலைஸ் பண்ணி அந்த பேலன்ஸ் பண்ணக்கூடியது லங்ஸும் கிட்னியும். இந்த பேலன்ஸ் பண்ணி கரெக்டாக ஆசிட் பேஸ் பேலன்ஸ் பண்ணிட்டு கொண்டுடணும். அது என்னது, அதுக்கு பேர் தான் பிஹெச் வேல்யூ, அதாவது பொட்டன்ஷியல் ஹைட்ரஜன், அதான் பிஹெச். அந்த வேல்யூன்னு ஒன்று இருக்குது. அதுதான் அமிலத்தன்மையாக காரத்தன்மையாங்கிறது நம்ம உடலில் உள்ள இரத்தத்தில் உள்ள அமிலத்தன்மையும் காரத்தன்மையும் டிட்டர்மின் பண்ணுற ஃபேக்டரு. கீழே குறைய ஆசிட் ஆயிரும். இப்போ ஒரு ஃப்ளூயிட் எடுக்கிறோம், நம்ம ஸ்டமக்கில் உள்ளது, நம்ம இறப்பையில் தான் ஆசிட் இருக்கும் பாடியில், மற்றபடி யூரினில் ஆசிட் இருக்கும், மற்ற இடங்கள் எங்கேயுமே ஆசிட் இருக்காது. மற்ற எல்லாம் ஆல்கலி மீடியாவில் தான் இருக்கணும். ஒருத்தன் சுகமில்லாமல் நடக்கிறான், காய்ச்சல் அடிச்சுக்கிட்டே இருக்குன்னா என்ன ஆகும், அவன் பாடியில் மெட்டபாலிசம் கூடிரும், அந்த வளர்சிதை மாற்றம் கூடி அவன் கார்பன் டை ஆக்சைடு நிறையா ஜென்ரேட் ஆகும்போது ஆசிட் அதிகமாகும். இதே தான் எப்போ ஆகுது, நீங்கள் சரியான காய்கறிகள் பழங்கள் சேர்க்காத போது ஆகுது. வெறும் மாவு பொருளையே தின்னு எண்ணெயில் பொரிச்சதையே தின்னு என்ன ஆகும், கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக ரிலீஸ் ஆகும், ஆசிடுக்கு போயிடும். பாடி வந்து அசிடிக்கு போச்சுன்னா இதனால தான் சீக்கிரம் வயசாயிருது. இந்த அசிடிட்டி தான் உங்களுக்கு டீஜெனரேட்டிவ் டிசீஸ் எல்லாத்தையும் கொண்டு வருது. முட்டு வலி, கை கால் குடைச்சல், அங்கே வலிக்கு இங்கே வலிக்குன்னு சொல்கிறோமே, இவங்க ஏன் அந்த காலத்தில் அப்படியே வலிச்சது, அவங்க நேச்சுரலாக உள்ள காய்கறி பழங்களை சாப்பிடுவாங்க, அளவோடு சாப்பிடுவாங்க. இது பார்த்து கண்டதெல்லாம் எடுத்து திங்கிறது கணக்கே கிடையாது, கண்டதெல்லாம் தின்னு எல்லாம் அசிடிக் நேச்சர் போய் டிஷ்யூ எல்லாமே டேமேஜ் ஆகி போகுது. ஏன் வறுத்தது பொரிச்சது எல்லாம் போட்டு, அதான் உணவில் ஒழுங்காக இல்லைன்னா சீக்கிரம் வயசாயிரும். சீக்கிரம் வயசாக பிறகு வருத்தப்படாதீங்க, சரியா? ஆசிட் வந்து அதிகமாகிரும். ஆசிட் அதிகமானால் டீஜெனரேட்டிவ் ப்ராசஸ், முட்டு வலின்னு சொல்லிட்டு அலையக்கூடாது, வலிக்க தான் செய்யும், முட்டு தேஞ்சு போகும். ஏன், அசிடிக் நேச்சரில் இருக்குது. அப்போ அல்கலி சைடு கொண்டு வரணும். மாரியப்பட்டு சொல்லியாச்சு, அவர் எங்கே ஆளை காணும். அந்த அசிடிக் நேச்சர் வந்து பாடியில் இருக்கக்கூடாதுன்னா என்ன பண்ணணும், நல்ல வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கணும், காய்கறிகள் பழங்கள் நிறைய சேர்த்துக்கணும், அந்த சீசனல் ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் சேர்க்கணும். நல்ல வெஜிடபிள்ஸ் சேர்த்திங்கன்னா அது வந்து இதை நியூட்ரலைஸ் பண்ணிடும். ஆன்டி ஆக்சிடெண்ட் நிறைய பேர் உங்களுக்கு ஆன்டி ஆக்சிடெண்ட், உங்களுக்கு இது ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ன்னு ஒன்று சொல்லுவோம். அது என்னது, இந்த ஆசிடை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு ஆக்சிஜன் வேணும். இதை நியூட்ரலைஸ் பண்ணிக்கிட்டே போச்சுன்னா அது ஃப்ரீ ரேடிக்கல். இது என்ன பண்ணும், எதையாவது ஒரு அட்டாச் பண்ணி நியூட்ரலைஸ் பண்ணணும். என்ன ஆகும், ஒரு டிஷ்யூவை அட்டாச் பண்ணி நியூட்ரலைஸ் பண்ணிவிடும். ஒரு பாடியில் உள்ள ஒரு இரத்த குழாயில் ஒரு செல்களெல்லாம் அட்டாச் பண்ணி நியூட்ரலைஸ் பண்ண என்ன ஆகும், இரத்த குழாய் டேமேஜ் ஆகும். அப்போ என்ன பண்ணணும், இதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு